ஏன் இந்த மாதிரி கல்யாண வயசில் நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருக்கிறது வந்து இந்த வெட்டிங் பிரியாணி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஃப்ளேவர்ஸு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளேவர்ஸ். இது எல்லாருமே இதை பற்றி பேசினாங்க. நான் அப்படியே டேஸ்ட் பண்ணிப்பேன். வா, நம்ம ஊரில் இங்கே கல்யாண பிரியாணி ஒன் ஆஃப் தி எப்படின்னா டாப்ஸில் இது ஒன்று கல்யாண பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆமாம், அது எப்படி இருக்குங்க? இங்கே சூப்பராக இருந்தது. ஆஸ் அ ஃபேமிலி எனி ஒன் கேன் கம் அண்ட் என்ஜாய். கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சேன். பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இது வந்து அப்படியே சைடில் சாப்பிட்டு அப்படியே அமேசிங்காக இருக்கும். எப்படிங்க இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் சென்னை பிரியாணி அந்த ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு லைக் 1.5 years ஏதாவது சென்னை பிரியாணி சாப்பிட்ணுன்னு we got it. ரொம்ப நல்லா இருக்குது. லைக் சென்னையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர். யா, it feels like home having this. நல்லா very nice. சென்னை பிரியாணி இஸ் சென்னை பிரியாணி. ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இது ரொம்ப அதோட மேட்ச் ஆகுது. How did you find it? I really enjoyed the food. I really enjoyed the rice of the biryani, the amount of salt. Yeah, no, it's very nice. I'm impressed by the presentation. Yeah. And obviously, if you can continue this consistent quality. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஏன் இந்த மாதிரி கல்யாண வயசில் நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருக்கிறது வந்து இந்த வெட்டிங் பிரியாணி. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. என்னடா இது கல்யாணம் வீடு மாதிரி தெரியுது அப்படின்னு. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் இந்த கான்செப்டை வந்து யூகேல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம தலைவர். ஓகே, இது எங்கே இருக்குன்னா, நம்ம இருக்கிறது ட்விக்கனமில். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிச்மண்ட் ஏரியாவில். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெடிட்டரேனியன் ஃபுட் சென்டர், இது 24/7 இது எப்பயும் ஓப்பன் ஆகிருக்குமா. அதுக்கு ஆப்போசிட்டில், பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 சீட்டர் இன்சைடும், வெளியில் 8 சீட்டரும் இருக்கும். ஸோ டோட்டலாக 40 சீட்டர்ஸ் இருக்குது. வாங்க உள்ளார போய் காமிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார 32 உட்காரலாம். இந்த பாரும் அட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சம்மர் டைமில் மட்டும் நீங்கள் என்னென்னா, மெயினாக சம்மர் டைமில் உங்களுக்கு வெளியில் உட்காரத்துக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக வந்து சாயந்தரம்லாம் வந்து உட்காந்து பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து வெதரை என்ஜாய் பண்ணணுன்னா இது சூப்பரான ஆப்ஷன். Okay. Okay, I will try to call him now. Let's see if he's available. அதுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்காங்க. இந்த மெயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தக்காளிலாம் தெரியும். இது கல்யாண பிரியாணினால இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லை, நல்ல வெறையாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி டேஸ்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வாசம் பார்த்துக்கோ. அப்படி ஆடாடாடாடா அருமையாக இருக்குது வாசம். இங்கே பாருங்கள், எடுத்து அருமையாக இருக்குது. ஃப்ளேவர்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளேவர்ஸ் வெறும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் எப்படின்னா, அங்கங்கே லைட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். சூப்பர். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த தொக்கு மெயினாக இது எல்லாருமே இதை பற்றி பேசினாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே வாங்க பாருங்கள், நான் அப்படியே டேஸ்ட் பண்ணிப்பேன். வா, நல்ல புளிப்பில்
புளிப்பு இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அருமையாக ஷார்ப்பாக இருக்குது அப்படி நல்லா இருக்கு. இப்போ இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இந்த காம்பினேஷன் வந்து அல்டிமேட் காம்பினேஷன். இது என்ன மாதிரி காம்பினேஷன்னா நம்ம கமல் ஸ்ரீதேவி காம்பினேஷன் மாதிரி சரியாக இருக்கும் தான். மட்டன்லாம் சூப்பராக இருந்திருக்கு. நல்ல பீசஸ் வித் த போனும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேஸ்ட் நல்லா, ஏன்னா பிரியாணிக்கு வந்து வித் த போன் டெஃபினெட்லி போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது ஃப்ளேவர்ஸ்லாம், சான்ஸ் இல்லைங்க. ஒரு நம்ம ஊரில் இங்கே கல்யாண பிரியாணி ஒன் ஆஃப் தி எப்படின்னா டாப்ஸில் இது ஒன்று ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்ல ஃப்ளேவர்ஸ், ஹோம்மேட் டேஸ்ட் இருக்குது. இது மோர் பிரியாணி வந்து நீங்கள் கடையில் வாங்குறதோட ஹோம்மேட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ யூஸ்வலாக இது வாங்கும்போது என்னென்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் கொடுக்குறாங்க, சிக்கன் 65, பிரெட் அல்வா, அப்புறம் ஒரு குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க, அப்புறம் நிறைய ரைத்தா கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், ரைஸ்லாம் நல்ல வேற வேறையாக சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு சிக்கனோட எடுத்து போட்டுருவோம். இங்கே பாருங்க, 65. அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல, காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கூட வர பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணுவோம். கல்யாணம் ஆச்சுன்னா இது டெஃபினெட்லி நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும். இது வந்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக அருமையாக அல்வா மாதிரி இருக்கு, நல்ல டேஸ்ட், ரொம்ப இனிப்பால இல்லை, நல்லா அருமையாக இருக்கு, நல்ல டேஸ்ட். வா நல்ல ஒரு விருந்து, சூப்பராக இது பண்ணோம். இங்கே நிறைய வெள்ளைக்காரங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் வந்துருக்கு. தாந்தியில் என்ஜாய். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த கடை திறந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளார போந்துருக்கீங்க. ஸோ உங்கள் பேர் வந்து இப்போ கல்லில் எழுத போகிறாங்க. இங்கே அடுத்த டைம் உள்ளார வரும்போது இங்கே வெட்டிங் பிரியாணி பக்கத்துலேயே எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ஊரில்? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு, ஓகே. ஸோ நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு இந்த கல்யாண பிரியாணின்னு பேர் ரொம்ப தில்லாக வச்சுருக்காரு. சரி, அது கல்யாண பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆமாம், அது எப்படி இருக்கீங்க? இங்கே சூப்பராக இருந்தது. போர்ஷன் வைஸ் வெரி குட். வெரைட்டிஸ் வெறும் மற்ற கடையிலலாம் போனோம்னா பிரியாணினா வெறும் பிரியாணி மட்டும் தருவாங்க. நம்ம மற்றதெல்லாம் நம்ம இது வந்து ஒரு செட், ஆஸ் அ செட் மீல், ஆஸ் அ ஃபேமிலி anyone can come and enjoy their meal. சூப்பர். இங்கே நீங்கள் சாப்பிட்ட பிரியாணியில் இது எப்படி இருக்குது? இது இங்கே இந்த ஏரியாவில் சொல்கிறீங்களா? இந்த ஏரியாவில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன் த டாப் வந்து டாப். சூப்பர். எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் சாப்பிட்றது? நல்லா இருந்துச்சுங்க. வெஜ் பிரியாணி சாப்பிட முடியல, பட் அந்த கத்திரிக்காய் கொச்செல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாக இருந்தது. இங்கே திருப்பி வருவீங்களா? நாங்கள் லோக்கல் அப்போ ரெகுலர். ஆமாம், ரெகுலர் டேக் அவேஸ் ஒர்க் நிறைய எடுப்போம். ஃபைன். ஏன்னா இந்த பாரோவில் வந்து பிரியாணி எங்கேயும் ரொம்ப கிடைக்காது, ஹவுஸ்ல போகணும். ஓகே. ஸோ ரிச்மண்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ நல்ல ஒரு வெள்ளைக்காரங்களாம் வந்து உட்காந்து சாப்பிட்றது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பருங்க, தேங்க்யூங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு அப்படி பிரியாணி எடுத்து அப்படி சிக்கன் பிரியாணி. பிரியாணி சாப்பிட இது வந்து அப்படியே சைடில் சாப்பிட்டு அப்படியே அமேசிங்காக இருக்குது.
This taste is really nice. என்ன மாதிரி டேஸ்ட் அது? ஷார்ப்பாக இருக்குது நல்லா. அப்படியே சுருக்குன்னு இருக்குது. ஊறுகாய் மாதிரி அப்படியே. ஆனால் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட். புளிப்பு இருக்கா? நல்லா நம்ம ஊரில் கிடைக்கும்ல இந்த மாதிரி கத்திரிக்காய் கொச்சா கொச்சுவா தெரியல. சிக்கன் நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்ல ஃப்ளேவர் நல்லா. இது வந்து சிக்கன் 65, பிரெட் ஹல்வா, குலாப் ஜாமுன், ரைத்தாவோட கொஞ்சோண்டு ஸ்டேப் பண்ணி பார்க்குறேன். ரைத்தா சூப்பர் டேஸ்ட். எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. சிக்கன் 65 இஸ் டாப் நாச். பிரெட் அல்வா பெலமாக இருக்கு. நல்ல டேஸ்ட். வெரி நைஸ் டேஸ்ட். சூப்பர் டேஸ்ட்ப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிங்க இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் சென்னை பிரியாணி அந்த ஸ்டைலில் இருக்குது. நாங்கள் லைக் we are from லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சரி ரொம்ப வருஷமாக தேடிக்கிறோம் லைக் 1.5 years ஏதாவது சென்னை பிரியாணி சாப்பிட்ணுன்னு we got it. So we'll come regularly. சார் நீங்கள் என்ன ஊரில் சென்னையா? சென்னை. சென்னை. So that you would have known the taste. அங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. அங்கே அந்த வெட்டிங் பிரியாணி அந்த ஒரு பிரான்ச் இருக்குல்ல அங்கேயும் சாப்பிட்ருக்கோம். ஸோ சிமிலர் டு தட் இட்ஸ் வெரி குட். நைஸ். ஓகே லவ்லி. யூ என்ஜாய்ட் இட்? யா ரொம்ப நல்லா இருக்கு. லைக் சென்னையில சாப்பிட்ட அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர். யா it feels like home having this. நல்லா இருக்கு. Very nice. So you had the chicken biryani? Yes, chicken biryani. Yeah. நீங்க சென்னையில நான் சென்னை தான் ப்ராப்பர் சென்னை. படிச்சு முடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆமா நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் சென்னை பிரியாணின்னு போட்டு எதுவுமே நல்லா இல்லை. இது ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் நாட் ஃப்ரம் சென்னை, ஸ்ரீலங்கா. வெரி நைஸ். ஆனால் சென்னையில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இல்லை ஸ்ரீலங்காலையும் நீங்கள் நல்ல ஐ மீன் ப்ராப்பர் பிரியாணிஸ் யூ வுட் ஹவ் ட்ரைட். இருக்கும் பட் சென்னை பிரியாணி கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக சாப்பிட்ருக்கேன் பட் டேஸ்ட் வந்து அதான் சென்னை பிரியாணி அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இது ரொம்ப அதோட மேட்ச் ஆகுது. ஆமாம். ஸோ பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அந்த எல்லாருமே வந்து அந்த கத்திரிக்காய் பற்றி சொல்றாங்க. ஆமாம் அந்த கத்திரிக்காயோட பிரியாணி ரெண்டு சேர்த்து சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்காது. யா இட்ஸ் வெரி நைஸ். அந்த காம்போல வேற என்ன? அந்த சிக்கன் 65 ஆல்சோ வெரி குட். சிக்கன் 65 பிரெட் அல்வா நீங்க ஒன்னும் ட்ரை பண்ணல. நீங்க பண்ணீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்வீட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். கரெக்ட். Well done. லாஸ்ட்ல அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கணும்ல. ஸ்வீட் வந்து very good point. Renny, நம்ம ஏனா today is the first day they've started the wedding biryani. So how did you find it? I really enjoyed the food. I really enjoyed the rice of the biryani, the amount of salt, the amount of oil is just right. Soft lamb, that's what you expect. Have you tasted biryani before? Yes. Okay. Yes, I have, yeah. I've So made a few before as well. Okay. Yeah. And you made? And he is a food vlogger as well. Oh, nice. So you've come to the right person. Okay, so you loved it. Yes, no complaints, good flavour. It's exactly what you expect from biryani. How did you find this place? So my friend here had a flyer, there which you go. he told me about, and we came for the grand opening. Oh, lovely. Thank you so much. That's all right, thank you. And can I ask you while you're eating? No, it's very nice. I'm impressed by the presentation. Yeah. And obviously, if you can continue this consistent quality, then I'm sure it will make a very profitable, good business. Oh, lovely. Have you travelled far to come here, or? No, I live down the road. So you will be visiting them frequently. Well, there was an Indian place here before, and they'd done southeast, like masala dosa was very good. Okay. I think there's a lot of, if you can tap into that same amount of people that were buying that type of food, it's the same, well, it's a bit not the same, but you know what I mean. It's got the same quality and tradition, authenticity, you'd say.
லவ்லி. நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? இது இவங்க வந்து ஏற்கனவே ஒரு யூடியூபர். அவங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கையாடுது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு எப்படி இருக்க? நான் நல்லா பண்ணேன், நான் இன்னைக்கு பார்த்து செக் பண்ணேன். ஓகேவா? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்லு எனக்கு. சரியா? எப்படி இருக்கு அப்பா இது ஆரம்பிச்சது? எப்படி ஃபீல் அப்பா அம்மா இது பண்ணிட்டு ஹாப்பியா? அப்பாவோட பிரியாணி பிடிக்குமா உனக்கு? எப்படி பண்ணுவாங்க? இது மட்டனா சிக்கனா? ரைஸ் மட்டும் தான் பிடிக்குமா? ஓகே, அதுவே இல்லை, நல்ல வாசமாக சூப்பராக இருந்தது. இதுவே நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க. வெரி ஹாப்பி. உன்னோட சேனல் என்ன சொல்லுங்க. எனக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லாரும் போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் டே? ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ அதோட ரூட்டீன் ஒர்க்கு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்தவங்கலாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஊரில் சாப்பிட்ட அந்த ஒரு டச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் மாதிரி தான். ஸோ அது வந்து எங்களுக்கு இன்னும் உங்களை மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு வந்து கைட் பண்ணணும். ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தால் அப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதில். ஸோ ஷூர். நாங்கள் என்னென்னா இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம். எப்போ எந்த ரிவ்யூ வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவோம். ஏன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக பார்த்து செய்யுங்க. அப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் சைடில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு உங்களுக்கு சாப்பாடு? ஆக்சுவலி நான் வந்து வெஜிடேரியன். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒன்ஸ் இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா, இவர் குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஸோ எனக்கு வந்து லேம்பை விட சிக்கன் பிடிக்கும். சிக்கன் பிடிக்கும். ஓகே, வெரி குட். கேட்டுங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் டே 1. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் நிறைய டைம் நாங்கள் போட்டிருக்க ரிவ்யூஸில் டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இவங்களுக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ அந்த 1 வீக்குள்ளார நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் விடுங்க. நாங்கள் ஓனர்ஸ்ட்டை சொல்லி அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த கல்யாண பிரியாணி இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ரிவ்யூ என்ஜாய் பண்ணோம். நீ என்ன சாப்பிட்ட? நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். என்னை வந்து லேம் பிரியாணி சாப்பிட விடல. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மெனு ஒன்லி சிக்கன் அண்ட் மட்டன் லேம்பு. அருமையாக இருந்தது. நீங்கள் டெஃபினட்டாக வந்து இங்கே டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் டு லண்டன் தமிழன். தேங்க்யூ.